திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி விதனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை கொப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலே திருக்கேதாரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் திருக்கேதாரம் தான் நாம் பார்த்தோம். திருக்காலத்தை தொழுது அங்கிருக்கும் நாட்களிலே கேதாரமலையை நினைந்து பாடினது இது. ஏழாம் திருமுறை சுந்தரராலே பாடப்பெற்றது. பாடலை நாம் முதலில் காண்போம். கொம்பை பிடித்து ஒரு காலர்கள் இருக்கான் மலர் தூவி நம்பல் நம்மை ஆழ்வான் என்று நடுநாளையும் பகலும் கம்பக்களிற்று இனமாய் நின்று சுனை நீர்களை தூவி செம்பற்படி சிந்தித்து செம்பற்படி சிந்தும் திருக்கேதாரம் நீரே. உலகத்திலே உள்ளவர்களே உலகீர் எனீரே கேதாரம் எனீரே என்று சொன்னதுமே யார்கிட்ட சொல்லிருப்பார்? உலகத்தில் உள்ளவர்கிட்ட சொல்றார். உலகீர் யோக தண்டத்தை ஊன்றி ஒரு வழிப்படுத்துகின்ற உயிர்ப்பினையுடைய யோகிகளை பற்றி சொல்றார். யோக தண்டத்தை கையை அப்படியே ஊன்றியிருப்பார்கள். ஒரு வழிப்படுத்துகிற உயிர்ப்பினையுடைய யோகிகள், இவனே நம்மை ஆள்பவன் என்று நள்ளிரவிலும் பகலிலும் மந்திர ஒலியோடு மலர்களை எல்லாம் தூவி விரும்பப்படுகின்ற இறைவனுடைய அசைதலையுடைய ஆண் யானையின் கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து வந்து நின்று பல சுனைகளின் நீரை இறைத்து செம்பொன்னினது பொடியை உதிர்க்கின்றது. அப்படிப்பட்டது திருக்கேதாரம். ஒருக்கு காலர்கள் என்பது இங்கே ஒரு காலர்னு போட்டிருக்கோம். ஒரு காலர் குறைந்து நின்றது. நம்பன் என்ற வினைத்து குறைப்பு. தூவே கரித்து சிந்தும்னா என்பது ஆதல் தொடர்ந்து. பொன்வண்ணமான மலையில் சுனை நீர்கள் வலிமைப்பட இறைத்தலினாலே பொற்பொடிகள் எல்லாம் உதிர்கின்றன. இந்த திருப்பாடலில் யோகிகளும் என்ன செய்கிறார்கள்? தாமும் இரவும் பகலும் வணங்குவாராக. அப்படிலாம் வணங்கும் பொழுது நீங்கள் சும்மா இருக்கலாமே, நீவிரு வாழா பொழுது கழிக்கிறீர்களே, நீங்கள் தண்டமாக பொழுது போக்குறீங்களா என்றார் இல்லையா? அதனால் பெருமான் திருக்கேதார பெருமானை நினைத்து அகம் மகிழ்ந்து அங்கே அவருடைய உள்ளத்தை குளிரச் செய்தல் வேண்டும். திருச்சிற்றம்பலம்.
ஏழாம் திருமுறை 78வது பதிகம். இந்த பதிகத்திலே உள்ள பாடல்கள் அனைத்தையும் நாம் திருக்கேதாரம் சொல்லவில்லை என்றாலும் திருக்கேதார பெருமானை நினைந்து நினைந்து இந்த பதிகம் முழுமையும் பாடி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை நாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த காணொளியை காண்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய நண்பர்களையும் உற்றார்களையும் உறவினர்களையும் எடுத்து கூறி திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து நால்வேரும் கேட்டு மகிழ்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்ற உயரிய நோக்கத்தோடு நீங்களும் செய்வீர்கள் என்று கூறி அடியோர் பெருமக்கடந்து விடைபெறுபவன், மீண்டும் நன்றியோடு விடைபெறுபவன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.